சக்தி பொன்னிய கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தெரு தெருவா அலைஞ்சுகிட்டு இருக்காரு. அந்த வழியில கோயிலுக்கு வெளிய நின்னுகிட்டு இருக்காரு களைச்சு போய். அப்ப ஒரு சிரிப்பு சத்தம் கேக்குது. சக்தி அந்த சிரிப்பு சத்தத்தை நோக்கி பார்வைய செலுத்துறாரு. சாமியார் சிரிக்கிறத பாக்குறாரு. சாமியார் பக்கத்துல வந்து நிக்கிறாரு சக்தி. சாமியார் சொல்றாரு, அவளை காணோம் காணோம்னு தேடிக்கிட்டு இருந்தா இங்க எப்படி கிடப்பா? அவளை எங்க பார்த்து எங்க இருந்து உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனியோ அங்க போய் தேடு. சக்திக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. பொன்னிய கடத்திட்டு போனவரு பொன்னிய கட்டி போட்டுட்டு சாப்பிட சொல்றாரு. சாப்பிட மாட்டேறாங்க. பொன்னி ஊட்டி விடுறாரு. அதையும் துப்புறாங்க. பொன்னிய கடத்திட்டு போனவருக்கு கோபம் வந்துருது. பொன்னியோட சேலையிலேயே அவர் முகத்தை தொடச்சுக்கிறாரு. அந்த சாமியாரு சக்தி கிட்ட ஒரு எலும்புச்சம்பளத்தை கொடுக்கறாரு. இது அந்த ஆத்தாவோட சூலத்துல இருந்தது. இது உன்னை சக்தி கிட்ட கொண்டு போய் சேர்க்கும், வாங்கிக்கன்னு சொல்லி கொடுக்கறாரு. சக்தி அந்த எலும்புச்சம்பளத்தை வாங்கிக்கிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாரு, நீ எங்க இருந்தாலும் சக்தி உன்னை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சாமியாரு எலும்புச்சம்பளத்தை கொடுத்த சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. நாளை சந்திப்போம்.